மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமன்றத்தின் வீடியோவை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களது மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமன்றத்துக்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய கருத்துக்களை அந்த மந்திரத்தை எதற்காக உரைக்கின்றேன்? என்னுடைய தாய் தந்தை எனக்கு வைத்த பெயரோ விஸ்வபாரதி. நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சகல பிள்ளைகளோடு விளையாடி சென்றிருந்தேன். விளையாடியதால் என் உடல் முழுக்க புழுதியானது படிந்து விட்டது. புழுதியோடு சென்றார். என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை ஏசுவார்கள் என்று பயந்து அருகிலே தயா நதி ஓடிக்கொண்டிருந்தது. தயா நதியை நீராடிவிட்டு பிறகு என்னுடைய தாய் தந்தையை காணச் சென்றேன். அவர்கள் கேட்டார்கள், மகனை விஸ்வபாரதி, காலையில் தான் நீராடி சென்றாய், மீண்டும் நீராடி விட்டு வந்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு நானும் உரைத்தேன், சகல பிள்ளைகளோடு விளையாடினேன். அப்படி விளையாடியதா என் உடல் முழுக்க புழுதியானது படிந்து விட்டது. வந்தால் தாங்கள் இயேசுவில் என்று அருகிலே தயாநதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தயாநதியிலே நீராடிவிட்டு பிறகு வந்தேன் என்று உரைத்தேன். என் தாய் தந்தை என் மீது கோபம் கொண்டார்கள். தயா நதியை நீராடுபவர்கள் எப்பேற்பட்டவர்கள் நீராடுவார்கள்? தாய் தந்தை இல்லாதவர்கள் தன்னுடைய மூதாதைகளுக்கு ஆத்திரிகம் செய்வதற்காகவே அப்பேற்பட்ட நதியிலே நீராடுவார்கள். அப்பேற்பட்ட நதியிலே நீராடி மாபெரும் பாவச் செயலை செய்து விட்டாயே, இப்பொழுது உனக்கு சாபத்தை கொடுக்கிறோம், உனது உயிரானது போக அங்கிருந்த புறப்பட்டேன் கைலாயம். என்னுடைய சிறிய தாத்தா இடத்திலே நடந்ததை உரைத்தேன். அவரும் என் மீது கோபம் கொண்டு அவரும் எனக்கு சாபத்தை வழங்கினார். உனது உயிரானது இன்றைய தினமே போக. அங்கிருந்து புறப்பட்டேன் வைகுந்தம். என்னுடைய பெரிய தாத்தா இடத்திலே ஹரி பரந்தாமன் நாராயண அவரிடத்திலே முறையிட்டு நடந்தது அனைத்தையுமே உரைத்தேன். அவரும் என் மீது கோபம் கொண்டார்கள். தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், உன்னுடைய பாட்டன்களாகிய நாங்களும் உயிரோடு இருக்கிறோம். அப்படி இருக்கும் தருவாயிலே அப்பேற்பட்ட நதியிலே நீராடலாமா? நீராடியது மாபெரும் பாவச் செயலாயிற்று. உன்னுடைய தாய் தந்தை கொடுத்த சாபமோ உனது உயிரானது போக வேண்டும் என்று எந்த நேரம் என்று குறிப்பிடவில்லை. உன்னுடைய சிறியதாத்தா கொடுத்த சாபமோ உனது உயிரானது இன்றைய தினமே போக வேண்டும் என்று. அவர்கள் என்னடா கொடுத்தார்கள் சாபம்? நான் கொடுக்கிறேன் சாபம், உனது உயிரானது நோட்டி போடுது. என்ன செய்வது ஏது செய்வது ஒன்றும் புரியாமல் தயாநதி கரை ஓரமாக அழுது கொண்டே வந்தேன். அப்பொழுது தும்புர நாரத மகமுனிவர் தம்புரானை கரத்திலே வைத்துக் கொண்டு ஒரு கானத்தை மீட்டுக் கொண்டிருந்தார்.
அந்த கானத்திலே மதிமயங்கினேன். அப்பொழுது தும்புர நாரத மகமுனிவரோ தம்புரானை கரையிலே வைத்துவிட்டு அவர் நீராடச் சென்று விட்டார். நான் என்ன செய்தேன்? அந்த தம்புரானை நான் எடுத்து அவர் மீட்டிய கானத்தை நான் மீட்டினேன். ஓட்டோட்டமாக ஓடி வந்தார். குழந்தாய், யாரப்பா நீ? பிள்ளையாக இருந்தாலும் நான் மீட்கக்கூடிய கானத்தை நொடி பொழுதில் மீட்டு விட்டாயே, உன்னால் என் உயிரானது பிரிய போய் என்று உரைத்தார். நான் என்ன தவறு செய்தேன்? ஏது தவறு செய்தேன்? என்னால் எப்படி உன் உயிரானது பிரியம் என்று கேட்டேன். அதற்கு அவரோ உரைத்தார், என்னை தும்புர நாரத மகமுனிவர் என்று என்னை அழைப்பார்கள். 14 உலகையும் என்னுடைய பொழுதில் வளரக்கூடியவன். அது மட்டுமல்லாமல் நான் மீட்கக்கூடிய கானத்தை யாராலும் மீட்க முடியாது. நான் மீட்கக்கூடிய கானத்தை எப்பொழுது யார் மீட்கிறார்களோ அப்பொழுது என் உயிரானது போக வேண்டும் என்று வரத்தை பெற்றவன். அந்த கானத்தை நீ மீட்டு விட்டாய், உன்னால் நான் மோட்சத்தை அடைய போகிறேன். எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். 3 உலகத்தில் நடந்ததை அனைத்தையுமே உரைத்தேன். அதற்கு அவர் சிரித்துக் கொண்டே, இதற்காகத்தான் அழுது கொண்டிருக்கிறாயா? நான் உரைக்கக்கூடிய மந்திரத்தை நீ உரைத்தால் உனது உயிரானது உடலை விட்டு பிரியவே பிரியாது என்று உரைத்தார். என்ன மந்திரம் என்று கேட்டதுக்கு, அறிவோம் நமோ நாராயண மந்திரத்தை உடலை விட்டு உயிரானது பிரியவே பிரியாது என்று உரைத்தார். அன்று முதல் இன்று வரை நான் நாராயணம் நாராயணம் கொண்டே இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தாய் தந்தை உனக்கு வைத்த பெயரோ விஸ்வபாரதி. இப்பொழுது உனது உயிரானது உடலை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு யார் காரணம்? இந்த தும்புர நாரத மகமுனிவன். இன்று முதல் நீ நாரத நாமத்தோடு முதல் இன்று வரை நாரதன நாமத்தை சீரம் பிறப்போடு வாழ்ந்து வருகிறது. அப்படி இருக்க ஓர் நாளைக்கு ஓர் கலகம் செய்யாவிடில் எனது சிரசானது 1000 சுக்குலாக போக முடியும். தக்கன் கொடுத்த நாராயணா, என்னுடைய தாத்தாவை வணங்கினால் அதுக்கு நல்ல வழி கிடைக்கும். அறிவோம் நமோ நாராயண நமக. அறிவோம் நமோ நாராயண நமக. அறிவோம் நமோ நாராயண நமக. கிடைத்தது கலகம். பகலவன் கோட்டையாளக்கூடிய பைரவனில் சென்றால் நம் கலகத்திற்கு வழி கிடைக்கும். நாராயணா, வைகுந்த வாசா, பார்க்கடல் வாசா, திருமலை தெய்வம் என்று பாடுவோம், அவர் திருவடிக்கு தினமலரை சூட்டுவோம். அவனே பரவாயில்ல கண்ணு அடிச்சான். ஒரு பையன் பாரு அவன் செஞ்சான். இவன் கண்ணடிச்சான்னு பார்த்தா அவ கையடி
கையை காட்டுறேன் தெளிவா சொல்லு. ஏண்டி அவளே பரவாயில்ல கையதான் காமிச்சா. கலை காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.